எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் சந்திச்சிட்டு வர ஒரு பெரிய நெருக்கடிய பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் நடைமுறை சிக்கல் மட்டும் இல்ல, தத்துவார்த்த ரீதியான ஒரு நெருக்கடியும் கூட. ஒரு முக்கியமான பகுப்பாய்வு இத பத்தி ரொம்ப அழகா ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தோட விளக்குது. வாங்க அதென்னன்னு பார்க்கலாம். சரி, இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும். அது என்னன்னா, இந்தியாவோட சுதந்திர போராட்டத்துல கம்யூனிஸ்டுகளோட பங்களிப்பு அது உண்மையிலே மகத்தானது. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, பகத்சிங்ல இருந்து தெலுங்கானா ஆயுத போராட்டம் வரைக்கும் செங்கொடி ஏந்தின வீரர்களோட தியாகம் இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லுது. அவங்க சிந்தின ரத்தம் தான் இந்திய மண்ணுல விடுதலை உணர்வை செதுக்கியிருக்குன்னு அழுத்தி சொல்லுது. ஆனா ஒரு நிமிஷம், வெறும் தியாகத்தை போற்றினா மட்டும் போதுமா? அவங்க யாரு, கம்யூனிஸ்டுகள்னா யாரு, இன்னைக்கு அவங்களோட பங்கு என்னன்னு தத்துவார்த்த ரீதியா நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த கேள்வியத்தான் இந்த பகுப்பாய்வு நம்ம முன்னாடி வைக்குது. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல, ஒரு கம்யூனிஸ்ட்னா யாரு? இந்த கேள்விக்கு மார்க்சியல் லெனினிய சிந்தனைப்படி ஒரு வரையறைய இந்த பகுப்பாய்வு கொடுக்குது. அவங்க வெறும் கட்சி உறுப்பினர்கள் மட்டும் இல்ல, ஒரு புதிய சமூக மாற்றத்தை கொண்டு வரதுக்கான முன்னணி படை. அவங்க கிட்ட ஒரு அறிவியல் பூர்வமான உலகப் பார்வையும், சாதி மதத்தையெல்லாம் தாண்டி உழைக்கிற மக்களை ஒன்னு சேர்க்கிற வர்க்க உணர்வும் இருக்கு. ரொம்ப முக்கியமா, சமூகத்துல இருக்கிற அநீதிக்கு காரணம் தனிப்பட்ட மனுஷங்க இல்ல, இந்த தனியுடைமைங்கிற சிஸ்டம் தான் பிரச்சனையேன்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. லெனின் இந்த மாதிரி ஒரு முன்னணி படைக்கு 3 முக்கியமான வேலைகளை கொடுத்தாரு. முதல்ல, தொழிலாளிங்க எப்படி சுரண்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு அரசியல் கல்வி கொடுக்கணும். 2வது, ஒடுக்கப்பட்ட மக்களையெல்லாம் ஒன்னு திரட்டி இந்த சிஸ்டத்துக்கு எதிரா போராட வைக்கணும். 3வது, மார்க்சியத்தை வெறும் ஏட்டுச்சுரைக்காய இல்லாம செயலுக்கான வழிகாட்டியா பயன்படுத்தணும். பாத்தீங்களா, இது வெறும் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத விட எவ்வளோ பெரிய விஷயம். இப்போதான் நம்ம ஆரம்பத்துல சொன்ன அந்த உருவகத்துக்கு வரும். இந்த தத்துவம்ங்கிறத நிலத்தடி நீர் மாதிரி, நடைமுறைங்கிறது அந்த நீர்லேருந்து வளர்ற பயிர் மாதிரி. ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான உருவகம் இல்லையா? வாங்க இந்த உருவகத்தை வச்சு தற்போதைய நெருக்கடி எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்க்கலாம். சரி, தத்துவம் இலட்சியம் எல்லாம் பேசிட்டோம். ஆனா இப்போ நிஜ நிலைமை என்ன? இங்கதான் இந்த பகுப்பாய்வு தியரிலிருந்து பிராக்டிக்கல் பிரச்சனைக்குள்ள போகுது. அந்த உருவகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்தியால என்ன நடந்திருக்குன்னா, அந்த தத்துவம்ங்கிற நிலத்தடி நீரே வத்தி போச்சு. நிலத்தடி நீர் வத்திட்டா என்னாகும்? பயிர்கள் எல்லாம் காஞ்சு போயிடும் இல்லையா? அது மாதிரிதான் நடைமுறைங்கிற பயிர்களும் காஞ்சு போய் நிக்குதுன்னு இந்த பகுப்பாய்வு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காஞ்சு போன நடைமுறை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முழு கவனமும் வெறும் தேர்தல் கூட்டணிகள்ல சுருங்கி போச்சு. தொழிற்சங்கங்கள் எல்லாம் சம்பள உயர்வு, போனஸ்னு பொருளாதார கோரிக்கைகளோட நின்னு போச்சு. ஆனா இந்த மொத்த சிஸ்டம்தையும் மாத்தணுங்கிற அந்த அரசியல் உணர்வு இருக்கே, அது யாருக்கும் ஊட்டப்படல. இதுதான் பிரச்சனை. சரி, இந்த நிலைமைக்கு என்னதான் காரணம்? எங்க தப்பு நடந்துச்சு? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல இந்த பகுப்பாய்வு தத்துவம், நடைமுறை 2 பக்கத்துலயும் பிரச்சனைய தேடுது. இங்க பாருங்க, இந்த ரெண்டையும் எப்படி ஒப்பிடுறாங்கன்னு. ஒரு பக்கம் தத்துவங்கிற நிலைத்தடி நீர் எப்படி வத்தி போச்சு, பழைய நூல்கள் அப்படியே மனப்பாடம் பண்றது, 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏத்த மாதிரி தத்துவத்தை மாத்தாம விட்டது, அப்புறம் வர்க்க போராட்டத்தை எப்படி சாதி மத பிரச்சனைகளோட இணைக்கிறதுன்னு ஒரு தெளிவில்லாதது, இதெல்லாம் தான் காரணம். சரி, இதோட விளைவென்ன? மறுபக்கம் நடைமுறைங்கிற பயிர் எப்படி காஞ்சு போச்சு, தேர்தலுங்கிற ஒரு மாய வட்டத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டது, மக்கள் கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போனது, ஆளும் வர்க்கத்தோட சமரசம் செஞ்சுக்கிட்டது. இதுதான் விளைவு. ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்களா? லெனின் எதை திருத்தல்வாதம்னோ சந்தர்ப்பவாதம்னோ சொல்லி எச்சரிச்சாரோ, இன்னைக்கு இயக்கம் அதையே நடைமுறைப்படுத்துதுன்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை இந்த பகுப்பாய்வு வைக்குது. இது லெனின், மாவோ போன்ற தலைவர்களோட பாதையிலிருந்து ரொம்ப தூரம் விலகி போறதுக்கு சமம்னு சொல்லுது. அப்ப சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சா? இனிமே நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு கேட்டா, இல்லைன்னு சொல்லி இதுக்கு ஒரு தீர்வையும் இந்த பகுப்பாய்வு முன்வைக்குது. வத்தி போன அந்த ஊற்ற எப்படி திரும்பவும் நிரப்புறதுன்னு ஒரு வழியா காட்டுது. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல, மார்க்சிய தத்துவத்தை இன்னைக்கு இருக்கிற இந்திய சூழலுக்கு, அதாவது சாதி, கார்ப்பரேட் ஆதிக்கம், இதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி திரும்பவும் படிக்கணும், ஆராயணும். 2வதா, வெறும் தேர்தல் அரசியலை தாண்டி அடிமட்டத்துல நடக்கிற போராட்டங்களை அரசியல் படுத்தணும். 3வதா, ஒளிவு மறைவில்லாம சுய விமர்சனம் செஞ்சு இந்த திருத்தல்வாத போக்குகளை இயக்கத்திலிருந்து வெளியேற்றணும். பாருங்க, இது ஒரு பெரிய அர்ப்பணிப்பு தேவைப்படுற வேலை. எப்ப தத்துவமும் நடைமுறையும் திரும்ப ஒன்னு சேருதோ அப்பதான் உண்மையான மாற்றம் பிறக்கும். சுரண்டலே இல்லாத ஒரு சமூகத்தை அறுவடை செய்யணும்னா இதுதான் ஒரே வழின்னு இந்த பகுப்பாய்வு ரொம்ப தெளிவா சொல்லுது.
ஆக கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இவ்ளோ தியாகங்களையும் ரத்தம் தோய்ந்த வரலாற்றையும் கொண்ட இந்திய கம்யூனிசம் ஒரு காலத்துல மியூசியத்துல வைக்கிற ஒரு பொருளா மாறிடுமா, இல்ல ஒரு புரட்சிகரமான எதிர்காலத்தை உருவாக்குமா? இந்த கேள்வியோட தான் இந்த பகுப்பாய்வு நம்மளை யோசிக்க வைக்குது.